நின்ஃபங் டெம்போரல் டர்புலன்ஸ் டெலிபரேட்லி இன்டர்ஃபியர் பண்ணுதுன்னு நினைச்சு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணறான். கொஞ்ச நேரத்துல ஒரு ஐடியா கிடைக்குது. சீக்ரெட்ரியாலும் வெளியே கவர்னர் ஆண்ட்ரே, லிலித்தோட அப்பா வெயிட் பண்ணறார். 2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. இவங்க சீக்ரெட்ரியாலும்ல நுழைஞ்சு லிலித்தோட பிளான் ஒர்க் ஆகியிருக்க போல மிஸ் சினிஸ்டர் ஸ்மைலோட நினைக்கிறார். லிலித் ஆஃபர் பண்ணின சாக்ரிஃபைஸை டெமன் லார்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அவன் சப்போர்ட் கிடைச்சா உலகத்தை ரூல் பண்ண யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறார். ஒரு அட்வென்ச்சரர் வந்து கிரேஸ் அலையன்ஸ் கில்ட் ஆளுங்க வந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ண ஆண்ட்ரே, இவங்கெல்லாம் இப்போதான் ரியாக்ட் பண்ணுற இடியட்ஸ், இருந்தாலும் இவங்கள நேரா பிளட்டி அரீனாவுக்கு அனுப்புறேன்னு சொல்றார். கிரேஸ் அலையன்ஸ் கில்ட் ஏரியாவை சீல் பண்ணுது. ஆஸ்ட்ரியன் கிரேஸ் அலையன்ஸ் கில்டோட சீஃப் கமாண்டர் ஹோலி லைட் நைட் ஜானி வில்சன் கவர்னருக்காக வெயிட் பண்ணுறார். ஆஸ்ட்ரியால அட்வென்ச்சர் கில்ட்ஸ் மெயினா மேஜர் கார்ப்பரேஷன்ஸால இண்டிபெண்டண்டா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. கிரேஸ் அலையன்ஸ் கில்ட் ஆஸ்ட்ரியன் அட்வென்ச்சரர்ஸோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஒரு அட்வென்ச்சரர் கவர்னர் ஆண்ட்ரேவை அரெஸ்ட் பண்ண போயிடலாமான்னு கேட்க ஜானி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்றார். அப்போ ஃப்ளைட் ஸ்க்ரோல் ட்ரேசஸ் அப்பியர் ஆக ஜானி என் ஓல்ட் ஃப்ரெண்ட் ஃபைனலி வந்துட்டான்னு எக்ஸைட்டட் ஆகிறார். சீக்ரெட்ரியால்ம்ல நின்ஃபங் டெம்போரல் டர்புலன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சேன். டிவைன் பவர் யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டா ஆனா இந்த பாயிண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகாதுன்னு நினைக்கிறான். பிறகு வேற இடங்கள்ல ஃபெயின் ஸ்பாட்ஸ் தெரியுது. இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணா பிரீச் ஃபைனா இருக்கும். நீ எக்ஸைட்டடா முடிவு பண்ணறா. ஹன்யான் ஷெக்கா பிரீச் உண்மையில மூடுதுன்னு ஷாக் ஆகுறாங்க. நின்ஃபங் ஆழ்ந்த மூச்சு விட்டு ஃபைனலி யூஸ்டோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறான். சிஸ்டம் மெசேஜ் வருது. யூனிவர்சல் லாஸ் புரிதல் இம்ப்ரூவ்ட் ஆகியிருக்கு. நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுற உலகத்தோட ரெசிலியன்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆகியிருக்கு. ஷெக்கா இது என் நாலேஜுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றா. நின்ஃபங் பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்லோவா ஸ்டடி பண்ணுவோம்னு சொல்லி சீரியஸ் ஆகி பிரீச் ரிப்பேர் பண்ணும்போது கேட்ட வாய்ஸ் என்னன்னு தெரியணும்னு நினைக்கிறான். ஜாச்செங் விரல் காட்டி மாஸ்டர் பிரீச் கிளியரா ஸ்டெபிலைஸ் ஆகுது. என்விரான்மெண்ட் நார்மலுக்கு திரும்புது. இது அன்பிலீவபிள்னு சொல்றான். நின்ஃபங் கேபோவை நோக்கி நடக்க கேபோ ஃப்ரைட்டன் ஆகி நின்ஃபங் என்ன நம்புங்க, ஒன் நைட் கேபோவுக்கு உலகத்தை கான்குவர் பண்ண எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு கெஞ்சிரான். நின்ஃபங் சிரிச்சு அவன் தோட தொட்டு நான் உன்னை நம்புறேன்னு சொல்றான். சீக்ரெட் ரியால்ம்லிருந்து வெளியே வர நின்ஃபங் திரும்பி ஒரு ஸ்ட்ரெயின் சவுண்ட் கேக்குது. இது என்னன்னு உடமே கேக்குறான். 20 நிமிஷம் முன்னாடி கிரேஸ் அலையன்ஸ் கில்ட் அட்வென்ச்சரர் 3 ஃப்ளைட் ஸ்க்ரோல் ட்ரேசஸை பார்த்து ஷாக் ஆகுறான். ஒரு ட்ரேஸ் கரண்ட் கமாண்டரோட ஃப்ரெண்ட் ஃபார்மர் கமாண்டரோடது. அது லாவோங் வங் யுயி ஜாங் யான் ஸ்வான் கூட வர்றவரு. லாவோங் ஜானிய கேட்டு கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு கேட்கிறார். வங் யுயி ஹோலி லைட் நைட் ஜானி வில்சன் மிஸ்டர் ஃபாங் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஃபிகர், யூஷுவலி நியூஸ்ல தான் பார்ப்போம்னு நினைக்கிறார். ஜானி அம்பிஷியஸ் கவர்னர் ஆண்ட்ரேவை அரெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ்ல இருக்கோம். ஆனா சீக்ரெட் ரியால்முக்கு க்ளோஸா போக முடியல. அதனால வெயிட் பண்ணுறோம். உங்க கண்ட்ரி அட்வென்ச்சரஸை இந்த ஷேம்ஃபுல் கான்ஸ்பிரசில இன்வால்வ் ஆனதுக்கு டீப்லி ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொல்றார். லாவோங் ப்ரோ சீக்ரெட் ரியால்ம்ல இருக்கு, அதனால சீரியஸ் பிரச்சனை இருக்காது. நீங்க கவர்னரை டீல் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்க. நின்ஃபங்கோட டிசீவ் பண்ணதுக்கு அவன் பிரைஸ் பே பண்ணணும்னு கிளியரா சொல்றார். ஜானி கன்ஃபியூஸ்ட் ஆகி இவங்க எப்படி இவ்வளவுன்னு யோசிக்கிறார். லாவோங் கேபோ ஜங் ஜான் ஷென் எல்லாம் கிளியரா கூலா இருக்காங்க. ஆனா சீக்ரெட் ரியால்ம் தான் மோஸ்ட் சீரியஸ் இஷ்யூன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அருகில பல அட்வென்ச்சரஸ் ப்ரூட்டலா எலிமினேட் ஆகுறாங்க. சில பிளட் தர்ஸ்டி டெமன்ஸ் இந்த சின்ன ஆன்ஸை எலிமினேட் பண்ணது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மட்டுமே சொல்லி மவுண்டெயின்ல இருக்கிற ஹோலி லைட் நைட் ஜானி வில்சன் பத்தி நினைச்சு அவனை ஃபினிஷ் ஆஃப் பண்ண போகலாம்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு அட்வென்ச்சரர் பேட்டர்ட் ஆகி ஜானி வில்சன்ட்ட வந்து நாம எதிரி அட்டாக்குக்கு ஆளாகி இருக்கோம்னு சொல்றார். ஜானி தன் பார்ட்னரை இந்த ஸ்டேட்ல பார்த்து செம அலாம்டாகி எப்படி இவ்வளவு இன்ஜூரானன்னு கேட்கிறார். அவன் கவர்னர் ஆண்ட்ரே தான் காரணம், அவன் கமாண்ட்ல நிறைய மிஸ்ஸிங் ஆளுங்களை கூட்டி இருக்கான்னு சொல்றான். லாவோங் இதை கேட்டு உடனே எக்ஸ்பிளனேஷன் டிமாண்ட் பண்ணுறார். ஜானி இவங்க மிஸ்டீரியஸா மிஸ்ஸிங் ஆன ஆளுங்க, திடீர்னு ரீஅப்பியர் ஆகியிருக்காங்க. ஒரிஜினலா மனுஷங்க, ஆனா மான்ஸ்டர்ஸோட பவர் கிடைச்சிருக்கு. ஆர்டினரி அட்வென்ச்சரஸ்க்கு இவங்களுக்கு மேட்சே இல்ல நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறார். லாவோங் கடந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்களை மீட் பண்ணதை ஞாபகம் பண்ண செம கோபமாகிறார். ஜானி கவர்னர் ஆண்ட்ரியோட மகள் லிலித் மிஸ்ஸிங் ஆளுங்களை ட்ராக் பண்ணினவ, ஆனா இவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தங்களோட ஃபோர்ஸஸை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றார். அப்போ ஒரு பவர்ஃபுல் அட்டாக் அவங்கள நோக்கி வருது. ஜானி எல்லாரும் பாருங்கன்னு கத்துறார்.
டிஃபெண்ட் பண்ண டைம் இல்லன்னு பேனிக் ஆகுறார். ஆனா அட்டாக் ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. எல்லாரும் கன்ஃபியூஸ்ட் ஆகி என்ன நடந்தது நீ யோசிக்கிறாங்க. வாங் யூயி தன் டிவைன் போவோட செம ஏமோட அந்த அட்டாக்கை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கா. அட்டாக் பண்ண மான்ஸ்டர் எப்படி இவன் என் அட்டாக்கை பிளாக் பண்ணான்னு ஆஜிடேட்டட் ஆகிறது. ஜானி செம ஷாக் ஆகி இந்த யங் கேர்ள் என்னை விட லக்கி மேஜிக் உள்ளவன்னு நினைக்கிறார். வாங் யூயி ஜாங் யான் ஸ்வான் 2 பேரும் மான்ஸ்டர்ஸை நோக்கி சார்ஜ் பண்ணுறாங்க. மிஸ்டர் லாவோங் பின்னாடி தங்காம அவனும் ரஷ் பண்ணுறார். மான்ஸ்டர்ஸை எலிமினேட் பண்ண உடனே ஜானி மிஸ்டர் ஃபாங் இவ்வளவு பவர்ஃபுல் ஆனது எப்படின்னு அமேஸ்ட் ஆகிறார். லாவோங் நிங்ஃபாங் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ரெஜிமெனோட என்ன ட்ரெயின் பண்ணினான்னு சொல்றார். ஜானி அந்த பேரை கேட்டு மறுபடியும் ஷாக் ஆகி அவன் சீக்ரெட் ரியால்ம்ல இருக்கு, அதனால தான் மிஸ்டர் ஃபாங் ஒரி பண்ணலன்னு புரிஞ்சுக்கிறார். லாவோங் ஜானி எங்களை உள்ள கூட்டிட்டு போங்க, இன்னும் டிலே பண்ணா லேட் ஆயிடும்னு சொல்றார். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கூடிய பின்னாடி மான்ஸ்டர்ஸோட காப்சஸ் பைலாகி கிடக்கு. நிங்ஃபாங் கேபோ ஜங் ஜான் ஷென் வெயிட் பண்ணுறாங்க. நிங்ஃபாங் தன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே செம ஹாப்பி ஆகி நீங்க இங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கிறார். லாவோங் ஆஸ்ட்ரியன் சீஃப் கமாண்டர் ஜானி வில்சன் கவர்னர் ஆண்ட்ரேவோட அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிச்சார், இது உன் சேஃப்டியை இன்வால்வ் பண்ணுதுன்னு உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணினார்னு சொல்லி ஜானி என் ஓல்ட் ஃப்ரெண்ட்னு கிளியரா சொல்றார். ஜானி நிங்ஃபாங் உண்மையிலேயே சீக்ரெட் ரியால்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கானான்னு ஷாக் ஆகிறார். கேபோ கவர்னர் ஆண்ட்ரேவை பிரசன்ட் பண்ணுறான். அண்ட்ரே நர்வஸ் ஆகி நான் கவர்னர், ஸ்டேட் மூலமே ஜட்ஜ் பண்ணப்படணும், நேஷனல் லா படி என் கிரைம்ஸை ஃபாரினரால ஜட்ஜ் பண்ண முடியாது, இல்லனா அது வார் டிக்ளரேஷனா கன்சிடர் பண்ணப்படும்னு சொல்றார். ஜானி ஜாய்ஃபுல்லா சிரிச்சு நீ சொல்றது கரெக்ட், ஆனா நான் என் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி மிஸ்டர் நிங்ஃபங்கோட ஆஸ்ட்ரியாவோட ஆனரரி சிட்டிசனா இன்வைட் பண்ண போறேன்னு சொல்றார். நிங்ஃபங் சிரிச்சு இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்றான். கவர்னர் பேனிக் ஆகி கிரேசி பேஸ்டர்ட்னு ஜானியை கத்துறார். ஜானி மிஸ்டர் நிங்ஃபங் உலகத்தோட ரெப்ரசன்டேட்டிவா இவனை பிளடி அரீனாவுக்கு அனுப்பி ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு கத்துறார். கொஞ்ச நேரத்துல பல அட்வென்ச்சரஸ் மான்ஸ்டர்ஸ் காப்சஸை தூக்குறாங்க. ஒரு பொண்ணு அன்னாய்டாகி ஏன் நான் இந்த காப்சஸை தூக்கணும், இது என் வேலை இல்லைன்னு கத்துறா. ஒரு பொண்ணு அனாய்டாயி பொண்ணுங்க இந்த மான்ஸ்டர் காப்ஸை தூக்குற வேலையா பண்ணணும்னு கத்துறா. இன்னொரு அட்வென்ச்சரர் என்ன நான்சென்ஸ் பேசுற, ஹோலி லைட் நைட் ஜானி வில்சனை தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாம் டாப் டியர் கில்டு பிரசிடென்ட்ஸ், டிராகன் கிங்டம் ஹீரோவோட பேச ஃபைட் பண்றாங்க, லோவஸ்ட் ஸ்டேட்டஸ் நமக்கு தான் இந்த காப்சஸை தூக்குறவங்களுக்குன்னு சொல்றான். பொண்ணு செம எக்ஸைட்டடா, டிராகன் கிங்டம் புரோட்டாகனிஸ்ட் செம பவர்ஃபுல், அவனோட கொஞ்சம் பேசணும், ஒருவேளை டேட்டுக்கு போனா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்றா. அட்வென்ச்சரர் ட்ரீமிங் ஸ்டாப் பண்ணு, மான்ஸ்டர்ஸை தூக்க உதவுன்னு அனாய்டாகிறான். ஜானி நிங்ஃபங்கோட உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேங்கெட் ரெடி பண்ணியிருக்கோம், எங்க ரெஸ்பெக்ட் கிராட்டிடியூட காட்டுற ஹானர் கொடுங்கன்னு சொல்றார். நிங்ஃபங் டெம்போரல் டர்புலன்ஸை க்ளோஸ் பண்ணிய பிறகு நான் லெவல் 150 ஆயிட்டேன்னு நினைக்கிறான். ஆஸ்ட்ரியன்ல கிளாஸ் ஸ்விட்ச் பண்ணலாமா, என் பர்சனல் டேட்டா இங்க ஸ்டோர் ஆகும், இது அனாவசியமா தெரியுது, ஆனா இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண இங்க ஒரு மீல் சாப்பிட்றது ஓகே தான். டெம்போரல் டர்புலன்ஸை ரிப்பேர் பண்ண செம்ம எனர்ஜி யூஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றேன் நீ யோசிக்கிறான். ஜானியோட கையை பிடிச்சு உங்க ஆஃபர் அக்செப்ட் பண்ண ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றான். ஜானி செம்ம சந்தோஷம்னு சிரிக்கிறார். அடுத்த நாள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பேங்கெட் ரெடியாகி இருக்கு. நிங்ஃபங் வந்தவுடனே ஜானி ப்ளீஸ் சீட் எடுங்கன்னு கைண்டா கேட்கிறார். நிங்ஃபங் முன்னாடி இருக்கிற ஃபுட் குவான்டிட்டி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நான் உண்மையில பசியோட இருக்கேன்னு நினைக்கிறான். ஆஸ்ட்ரியன், டிராகன், யூரோப்பியன் கில்ட்ஸ் கோஆபரேஷன் செம்ம பவர்ஃபுல்லாகி இருக்கு, ப்ளூ ஸ்டாரை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு அலையன்ஸை சீக்கிரம் ஃபார்ம் பண்ண முடியும்னு முடிவு பண்றான். அப்போ ஜானியோட ஃபோன் ரிங் ஆகுது. சீக்கிரம் சொல்லுங்க, செம்ம அர்ஜென்ட் மேட்டரை ஹேண்டில் பண்ணணும்னு கத்துறார். ஒருத்தர் ஆன்லைன்ல அன்னோன் சோர்சஸ்ல இருந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்பியர் ஆகுது. ஃபாரின் அட்வென்ச்சரஸ் ஆஸ்ட்ரியன் அஃபிஷியல்ஸை கில் பண்ணிருக்காங்க, ஆனா ஆஸ்ட்ரியாவோட டாப் கில்ட்ஸ் ட்ரூத்தை கவர் பண்ண முயற்சிக்குதுன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் இந்த கில்லரை ஆனரரி சிட்டிசனை அலோவ் பண்ண மறுக்குது, எல்லாரும் பவர்ஃபுல் ஆளுக்கு எதிராக யுனைட் ஆகணும்னு கூப்பிடுறாங்க. ஆன்லைன்ல நிறைய பேர் இதை சப்போர்ட் பண்றாங்க. ஜானி செம்ம கோவமாயி இது கவர்னர் ஆண்ட்ரூ அண்ட் அவங்க ஃபேமிலி வேலை, இவங்க கோஸ்ட்ஸ் மாதிரி நம்மள ரிலன்ப்ளஸ் ஹான் பண்றாங்கன்னு கத்துறார். காயம்பட்டவங்கள பார்த்து பப்ளிக் ஒப்பீனியனை யூஸ் பண்ணி புரோட்டாகனிஸ்ட் அட்டாக் பண்ண பிளான் பண்றாங்க, இது வார் ஸ்டார்ட் பண்ணினாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ட்ரூத்தை எல்லார்கிட்டையும் ரிவீல் பண்ண முடியாது, இல்லனா சீக்கிரம் கண்ட்ரோல் இல்லாம போயிடும். நடந்த இடத்த பார்த்து இடம் செம டேமேஜ் ஆகிருக்கு, க்ளூஸ் கிடைக்காதுன்னு ஃபியர் பண்றார். அப்போ ஒருத்தர் அவர் காலை பிடிக்க ஜானி ஸ்டார்ட்டில் ஆகிறார்.
ஒரு கவுன்சில் மெம்பர் நடுங்கிற வாயில கமாண்டர் என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறார். இதே நேரம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிங்ஃபங் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணி சாப்பிடுறான். கேப்போ லிலித் உண்மையிலே உயிரோட இருக்காளான்னு கேக்குறான். எஸ்கேப் ஆன ஒரு கவுன்சில் மெம்பர், ஆமா லிலித் உயிரோட இருக்கா, அவ மான்ஸ்டர்ஸை சம்மன் பண்ணி எல்லாரையும் கண்ணு முன்னாடி கில் பண்ணத நான் கண்ணார பார்த்தேன், என்னோட ஃபேக் டெத் ஸ்கில் காரணம் மட்டும் எஸ்கேப் ஆனேன். கேப்போ அவ எங்க போயிருப்பான்னு கேட்க, அவர் சாரி நான் ஃபேக் டெத்ல இருந்ததால எங்க போனான்னு பார்க்க முடியலன்னு சொல்றார். நிங்ஃபங் சாப்பிட்றப்போ லிலித்துக்கு வேற லைஃப் சேவிங் அபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறான். கேப்போ எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஒருவேளை அவ சீக்ரெட்டா லேர்ன் பண்ணி ஹிடன் வச்சிருந்தாலும் இருக்கலாம். கவுன்சில் மெம்பர் மண்டி போட்டு, மிஸ்டர் நிங்ஃபங் எங்க ஆனரரி சிட்டிசனா ஆயிடுங்க, உங்க ப்ரொடெக்ஷன் வேணும்னு கத்துறார். அப்போ ஜானி அப்பியர் ஆகி செம்ம கோவமா அந்த மெம்பரை ஹெட்ல பஞ்ச் பண்ணி ஷட் அப்னு சொல்றார். நிங்ஃபங் லிலித் டெமன்லார்ட் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு அவ ரியலி செம ஸ்ட்ராங், இனிமே அவளோட மூமெண்ட்ஸ் மேல ஒரு ஐ வச்சிருக்கணும்னு நினைக்கிறான். பிறகு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜானி உங்களுக்கு செம்ம பிரச்சனைகள் கொடுத்ததுக்கு சாரி, உங்களுக்கு எது வேணும்னாலும் முடிஞ்சதை செய்றோம்னு சொல்றார். நிங்ஃபங் எனக்கு ஆஸ்ட்ரியாவோட எக்ஸ்க்ளூசிவ் மேஜிக் டைப் ஸ்கில் புக்ஸ் வேணும்னு சொல்றான். ஜானி சிரிச்சு அது பிரச்சனையே இல்ல, ஆஸ்ட்ரியாவோட கில்ஸ்ட எக்ஸ்க்ளூசிவ் குவாலிஃபிகேஷன் ஸ்கில் புக்ஸை இமீடியட்டா அனுப்ப சொல்றேன்னு சொல்றார். ஆனா ஸ்கில் புக்ஸ் வந்த உடனே நிங்ஃபங் டிசப்பாயிண்ட் ஆகுறான். ஜானி எம்ப்ராஜ் ஆகி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் புக்ஸ் செம்ம ரேர், ஷார்ட் நோட்டீஸ்ல கண்டுபிடிக்க டிஃபிகல்ட், ஆனா பிறகு கிடைச்சா உடனே அனுப்புறோம், சீக்ரெட்ரியம்ஸ்ல நீங்களே சர்ச் பண்ணலாம்னு சொல்றார். நிங்ஃபங் சிரிச்சு புரிஞ்சுது, ஆனா வேற மேட்டர்ஸ் இருக்கு, முதல்ல என் அப்பா கிட்ட திரும்ப போனோம், கேப்போ இங்கிருந்து ஃபாலோ அப் மேட்டர்ஸை டீல் பண்ணுவான்னு சொல்றான். ஜானி தேங்க்ஸ், மறுபடியும் பார்க்க லுக் ஃபார்வர்ட்னு சொல்றார். 5 நாள் கழிச்சு அதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜானி இவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்றார். நிங்ஃபங் சிரிச்சு நானும் இல்ல, சீக்ரெட் டொமைன் 5th கிளாஸ் மிஷனுக்காக ஆஸ்ட்ரியால இருக்கும்னு தெரியலன்னு சொல்றான். ஜானி நீங்க தேடுற சீக்ரெட்ரியம் வெஸ்டர்ன் டெசர்ட்ல இருக்கு, இன்னும் அதை கான்கர் பண்ணலங்கிறதுனால டீடைல்டு இன்ஃபோ இல்ல. இதே நேரம் டிராகன் கிங்டம்ல கேபியாரா ஒரு டெமன் மாதிரி இருக்கிற கிரீச்சர் ஏதோ சாப்பிட முயற்சி பண்ணுது. கியாபியாரா டமன் மாதிரி இருக்கிற கிரீச்சர் ஏதோ சாப்பிட முயற்சிக்கும் போது திடீர்னு அதோட பவுல் அட்டாக் ஆகுது. செம ஸ்டார்ட்ல ஆகி என்ன நரகம் நடந்ததுன்னு கன்ஃபியூஸ்ட் ஆகுது. பிறகு ஒரு லிமோசின்ல ஸ்பீடா சீக்ரெட் ரியல்ம் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நிங்ஃபங் இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லையான்னு கேக்குறான். ஹோலி லைட் நைட் ஜானி சாரி, கிளாஸ் மாத்தும்போது நாங்க கன்வர்ஷன் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், நீங்க சொன்ன கன்வர்ஷன் கிறிஸ்டல்ஸ் பத்தி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றாரு. கேபோ கன்வர்ஷன் கிறிஸ்டல்ஸ் என்பது கன்வர்ஷன் ஸ்டோன்ஸ் என ஹையர் லெவல் ஃபார்ம், என் முந்தைய உலகத்துல இது இருந்துச்சு, ஆனா ப்ளூ ஸ்டார்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். நிங்ஃபங் டிஸார்டன்ட் ஆகி 5th கிளாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குவெஸ்ட் இப்படி ரிக்வயர்மெண்ட்ஸ் வச்சிருக்கும்னு கற்பனை பண்ணவே இல்ல. டெம்போரல் டர்புலன்ஸ் ரிப்பேர் பண்ண நிறைய பவர் யூஸ் பண்ணியாச்சு, இப்போ இருக்கிறது அடுத்த உலகத்துக்கான போர்ட்டல் ஓபன் பண்ண போதாதுன்னு நினைக்கிறான். சிஸ்டம் ஆர்க்மேஜாக 5th கிளாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மோல்டன் அபிஸ் லிஃப்ட் சீக்ரெட் ரியல்ல நுழைஞ்சு குவெஸ்ட் ஐட்டம் கலெக்ட் பண்ணி 10 கன்வர்ஷன் லிசன்சஸ், 200 ப்ளூ அப்சிடியன் கிளஸ்டர்ஸ், 200 பர்கேட்ரி ஃப்ளேம்ஸ் கலெக்ட் பண்ணணும். 30 நாள் டைம் லிமிட், டிஃபிகல்ட்டி ரேங்க் எஸ்ன்னு சொல்லி இருக்கு. இன்னும் நிறைய டைம் இருக்கு, ஆனா தேவைப்பட்டா ஆர்க்ஸை ஓவர் டைம் வேலை செய்ய வைக்கணும்னு நிங்ஃபங் நினைக்கிறான். இதே நேரம் மோல்டன் அபிஸ் சீக்ரெட் ரியல்ம்ல ஏதோ செமையா அடி வாங்குது. ஒரு மேசிவ் மான்ஸ்டர் விப்ப வச்சு கொஞ்சம் ஓர் மைனிங் மட்டும்தானே, யாரு உனக்கு ரெஸ்ட் எடுக்க பெர்மிஷன் கொடுத்ததுன்னு கோபமா கத்துறது. ஒரு கிரீச்சர் அப்பியர் ஆகி மர்சி காட்டுங்க, ஒர்க் லோட் இப்போ செமையா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, போதுமான சாப்பாடு இல்லைன்னா ஸ்ட்ரெங்க் இல்லாம போயிடுவோன்னு கெஞ்சுது. ஆனா பேசி முடிக்க உடனே செமையா அடி வாங்குது. மான்ஸ்டர் கோபமா இந்த ட்ராஷ் கூட்டம் மைனிங் பண்ண முடியலனா உயிரோட இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, இப்போ எப்படி பார்கெயின் பண்ண தைரியம் வந்ததுன்னு சொல்லி, இதனால ஒர்க் லோட் இப்போ டபுள் ஆகும், முடிக்க முடியலனா மோஸ்ட் ஸ்லோவானவனை கில் பண்ணி என்ட்ரன்ஸ்ல வார்னிங்கா தொங்க விடுவேன்னு எல்லாட்டையும் கத்துறது. ஒரு மைனர் எல்டரை கூப்பிட்டு ஒர்க் லோட் மறுபடி டபுள் ஆனா முடிக்கவே முடியாது, இதனால சிலர் டெஃபினெட்லி டை ஆகுவாங்க இல்லையான்னு கேக்குறான். பனிஷ்ட் ஆகிற மைனர் யாரும் ஒரி பண்ணாதீங்க, ஆபீசர்ஸ் யாரையாவது கில் பண்ணணும்னா முதல்ல என்னை எலிமினேட் பண்ணட்டும்னு கத்துறான். எல்டர் என்ன நான்சென்ஸ் பேசுற, உன்னை அபாண்டன் பண்ண முடியாதுன்னு சொல்றார். டேங் கிரை பண்ணி பரவாயில்ல, யாராவது சாக்ரிஃபைஸ் ஆகத்தான் வேணும், நாம எல்லாம் செம வீக்குன்னு சொல்றான். எல்டர் டிம் நாங்க எல்லாரையும் வேலைக்கு கூட்டிட்டு போறோம், நீ ரெஸ்ட் எடுத்த பிறகு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி எல்லாரையும் வேலைக்கு அனுப்புறார். எல்லாரும் போன உடனே டிமாங் ரிகவர்ட் ஆகிடுறான்.
ஆனா திடீர்னு ஒரு சவுண்டு கேக்குது. மான்ஸ்டர் கார்ப்சஸ் அருகில இருக்கு, வேற அட்வென்ச்சரஸ் இருக்கலாம்னு. இதே நேரம் சீக்ரெட் ரியல்ம் டீப்ல ரியல்ம் பாஸ் தன் பவரை சேனல் பண்றான். ஆனா ஓர் எங்க இன்னும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலையான்னு அண்டர்லிங் கிட்ட கேக்குறான். அண்டர்லிங் சாரி, அவங்கள வேலைக்கு அனுப்பியாச்சு, சீக்கிரம் எல்லாம் ரீஸ்டாக் ஆகிடும்னு சொல்றான். பாஸ், இந்த இடியட் கூட்டம் ஓர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியலனா நான் நம்மள காலி பண்ணிருப்பேன்னு கிளியரா சொல்றான். அப்போ ஈவில் வெசல் ரியாக்ட் ஆகுது. பாஸ், டெமானிக் காட் என் ரிச்சுவலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காருன்னு எக்ஸைட்டட் ஆகுறான். காட் இன்னும் ஓர் அனுப்பணுமான்னு கேட்க பாஸ் ஷட் அப், ஆரக்கில் கேட்கிறப்போ இன்டரப்ட் பண்ணாதன்னு கத்துறான். டெமானிக் காட் ஃப்ளஷ் பிளட் சாக்ரிஃபைஸ்னு டிமாண்ட் பண்றாரு. பாஸ் சாக்ரிஃபைசஸை கண்டுபிடின்னு அண்டர்லிங்குக்கு ஆர்டர் பண்றான். காட் ஃப்ரைட்டன்ட் ஆகி எல்லாம் திடீர்னு நடக்குது, சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றான். பாஸ் செம கோபமா அந்த மைனஸை கேப்சர் பண்ணு, டெமானிக் காட் சம்மனிங் ரிச்சுவலுக்குன்னு கத்துறான். சீக்ரெட் ரியல்ம் ஆஃப் மோல்டன் அபிஸ்ல பாஸ் டெமானிக் காட் ஆரக்கில் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சாக்ரிஃபைசஸ் வேணும்னு காட் சொல்றத கேட்கறான். அப்போ மைனஸ் எல்லாம் மேஜிக் பைண்டிங்ஸோட கூட்டியாண்டு வராங்க. காட் மாஸ்டர் சாக்ரிஃபைசஸை கொண்டு வந்துட்டோன்னு சொல்றான். பாஸ் செம்ம எக்ஸைட்டட் ஆகி டெமானிக் காட் இந்த ஆஃபரிங் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றான். மைனஸ் டெரிஃபைட் ஆகுறாங்க. முதல் சாக்ரிஃபைஸா எல்டர் த்ரோ ஆகுறாரு. மத்தவங்க எங்க லீடர்னு ஒரி பண்றாங்க. எல்டர் சாக்ரிஃபிஷியல் சேலஸ்ல த்ரோ ஆகுறாரு. ஆனா ஸ்ட்ரேஞ்ச் ரியாக்ஷன் நடக்குது. சேலஸ் சாக்ரிஃபைஸை ரிஜெக்ட் பண்ணி எல்டரை முகத்துக்கு நேரா தரையில த்ரோ பண்ணுது. பாஸ் ஷாக் ஆகி என்ன நரகம் இது, என் லார்ட் கனெக்ஷன் திடீர்னு மேனிஷ் ஆயிடுச்சுன்னு கத்துறான். இந்த கிரீச்சர்ஸ் சாக்ரிஃபைஸுக்கு செம பிரிமிட்டிவா இருக்கு போல. இவங்களை அப்சர்வ் பண்ணி டெமானிக் கார்டுக்கு பெட்டர் ஆஃபரிங்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பிளாக் வார்டெக்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் கன்ஜூர் பண்ணி மைனஸை மேல லான்ச் பண்றான். ஆனா ஒரு மிஸ்டிக்கல் பேரியர் அவ அட்டாக்க பிளாக் பண்ணுது. உடனே எல்லா டெமானிக் கார்ட்ஸும் அந்த பேரியர்ல ட்ராப் ஆகுறாங்க. கேவ் என்ட்ரன்ஸ்ல ஒருத்தர் ஒரு மைனரோட அப்பியர் ஆகுறாரு. அது புரோட்டாகனிஸ்ட் நிங் ஃபங், ஈவில் கர்சஸ் பவர் வீல்ட் பண்றவன். மைனஸ் தங்களை பைண்ட் பண்ண ஸ்பெல் வேனிஷ் ஆனதை பார்த்து அமேஸ்ட் ஆகுறாங்க. டிமாங் ரிகவர்ட் ஆகி இருக்கிறத பார்த்து ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா இந்த ஹியூமன் யாருன்னு கேக்குறாங்க. டிமாங் இவர் டெமானிக் கார்டு தான், என்னை காப்பாத்த கூப்பிட்டாருன்னு சொல்றான். மத்தவங்க என்ன நரகம் பேசுறேன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. டிமாங் லாங் ஸ்டோரி, ஆனா நான் இவருக்கு லாயல்ட்டி பிளெட்ஜ் பண்ணியாச்சுன்னு சொல்றான். மைனஸ் எங்களை மாதிரி வீக் ரீச்சர்ஸ் மேல டெமானிக் கார்டுக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு இன்ட்ரிக்ட் ஆக்குறாங்க. டிமாங் சும்மா இருங்க, என் நியூ மாஸ்டரை பாருங்கன்னு சொல்றான். சீக்ரெட் ரியல்ம் பாஸ் செம கோமமா பேரியரை பிரேக் பண்ண பல அட்டாக்ஸ் லான்ச் பண்றான். ஆனா நிங்ஃபங் அவனை செவியர்லி ஸ்ட்ரைக் பண்ணி உடம்ப துண்டு துண்டா ஸ்லைஸ் பண்ணிடுறான். காட்ஸ் தங்க லீடர் இவ்வளவு ஈஸியா டிஃபீட் ஆனதை பார்த்து டெரிஃபைட் ஆகி யோ ஒரு மியர் ஹியூமன் என்ன ஸ்பெல் யூஸ் பண்றான்னு கேக்குறாங்க. நிங்ஃபங் இன்னொரு அபிலிட்டி ஆக்டிவேட் பண்றான். ஜானி சொன்ன எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் புக்ஸ் பத்தி ஞாபகம் பண்றார். ஆனா அது அல்ட்ரா லாங் டிஸ்டன்ஸ் டெலிபோர்டேஷன் ஸ்பெல், ஒரு ஃபார்பிட்டன் பிளாக் மேஜிக். லோயர் லெவல் உலகங்களை டிஸ்டார்ட் செப்பரேட் மர்ஜ் பண்றது, பவர் ஆஃப் டார்க்னஸை யூஸ் பண்ணி வேர்ல்டு லெவலுக்கு டிபெண்டன்ட் ஃபேத் காஸ்டோட. முதல்ல டிசப்பாயிண்டட் ஆனாலும் இந்த ஸ்கில் உண்மையிலேயே செம யூஸ்ஃபுல் ஆகலாம்னு மைண்ட் மாத்திக்கிறான். 5th கிளாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணி அபிசல் கிங்டம் எம்ப்ளம் ஆஃப் லெஜெண்டரி குவாலிட்டி கிடைக்குது. இதை கன்சியூம் பண்ணா பெர்மனண்டா 10 எக்ஸ்ட்ரா ஸ்பிரிட் பாயிண்ட்ஸ், 50% கிரிட்டிக்கல் டேமேஜ் பூஸ்ட் கிடைக்கும். நிங்ஃபங் உடனே அதை கன்சியூம் பண்ணி அடுத்த மிஸ்ஸிங் ஐட்டம் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா மைனஸ் அவனுக்கு முன்னாடி போயிங் பண்றதை பார்த்து ஷாக் ஆகுறான். டிமாங் இது என்ன அர்த்தம்னு கேக்குறான். டிமாங் என் பிரதர்ஸ் உங்களுக்கு லாயல்ட்டி பிளெட்ஜ் பண்றாங்க, எந்த மாதிரி ட்ரிபியூட் வேணும்னு கேக்குறாங்க. நிங்ஃபங் தனக்கு தேவையானதை சொல்ல உடனே டிமாங் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு லார்ட் டிமானிக் கார்டுக்கு எல்லா விதமான ஜெம்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுக்கணும்னு சொல்றான். நிங்ஃபங் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ மோஸ்ட் வேணும்னு எம்பசைஸ் பண்றான். நிங்ஃபுங் எனக்கு இப்போ 10 கன்வர்ஷன் கிறிஸ்டல்ஸ் வேணும்னு சொல்றான். எல்டர் பிரச்சனையே இல்ல, கன்வர்ஷன் ஸ்டோன் சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தா உடனே கன்வர்ஷன் கிறிஸ்டல்ஸ் ரெடி பண்ணிடுவோன்னு சொல்றாரு. நிங்ஃபுங் ஒரு ட்ரெஷர் செஸ்ட் எடுத்து இதுக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினைச்சேன்னு சொல்றான். எல்டர் கன்வர்ஷன் ஸ்டோன்ஸ் இருக்கிற செஸ்ட்டை வாங்கி கன்வர்ஷன் கிறிஸ்டல்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், இன்னும் ஜெம்ஸ் வேணும்னா டாங் உங்களை சீக்ரெட் ரியல் ட்ரெஷரிக்கு கூட்டிட்டு போவான்னு சொல்றார். டிமாங் மாஸ்டர் என் பின்னாடி வாங்கன்னு உடனே கேக்குறான். சீக்ரெட் ரியல் ட்ரெஷரியோட கிரேட் என்ட்ரன்ஸ் டோருக்கு வந்த உடனே கதவு ஓபன் ஆகுது. உள்ள நுழையும் போது டிமாங் இங்க இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாம் ஹை ரேங்கிங் மான்ஸ்டர்ஸ் கலெக்ட் பண்ணதுதான்னு எக்ஸ்பிளைன் பண்றான். நிங்ஃபுங் ஒரு கையில ரூபி இன்னொரு கையில சஃபேர் எடுத்து ப்ளூ ஸ்டார் ஜெம்ஸோட கம்பேர் பண்ணா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளாலஸ் ப்ரீஃபிக்ஸ் இருக்கு, அட்ரிபியூட்ஸும் செமையா என்ஹான்ஸ்ட் ஆகியிருக்குன்னு சொல்றான். அப்போ ஹன்யான் மாஸ்டர் அங்க பாருங்கன்னு சொல்லி ஷைனிங் ஏதோ ஒன்ன நோக்கி கூப்பிடுறா. நிங்ஃபுங் அதை எடுக்கிறான். ஐஸ் டெமன் இது ஒரு மிஸ்டிக்கல் ஐட்டம், காம எமிட் பண்ணுது,
மாஸ்டரோட டிவைன் ஆர்டிஃபேக்ட் நெக்லஸ் அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த டாஸ்கை நான் ஹேண்டில் பண்ணறேன்னு கேக்குறான். ஐஸ்டெமனை பார்த்த உடனே டிமாங் செம ஃப்ரைட்டண்ட் ஆகுறான். நிங்ஃபங் சீலிச்சு பயப்பட வேண்டாம், இவன் என் சபார்டினேட்னு சொல்றான். ஐஸ்டெமன் நிங்ஃபங்கோட டிவைன் ஆர்டிஃபேக்ட் நெக்லஸ் வாங்கி அதை சுத்தி ரூபீஸ் சஃபேர்ஸ் வைக்கிறான். ட்ரெஷரியில மட்ட மெட்டீரியல்ஸும் இருக்கு. செம கன்வீனியன்ட்னு சொல்லி நெக்லஸ் அப்கிரேட் தன் பவரை ரிலீஸ் பண்றான். பிறகு வேற ஏதோ பண்ணும்போது ஒரு பவர் டிமாங்க நோக்கி மூவ் ஆகுது. டிமாங் செம பவர்ஃபுல் டார்க் எனர்ஜி ஃபீல் பண்றேன்னு எக்ஸைட்டட் ஆகி தேங்க்ஸ் மாஸ்டர்னு சொல்றான். டிமாங் அந்த டார்க் எனர்ஜியால த்ரில்டாக நிங்ஃபுங் சீக்ரெட் ரியாலும் ட்ரெஷரை பார்த்து இங்க செம ஐட்டம்ஸ் இருக்கு, இவங்களை எடுத்துக்கிறேன்னு சொல்றான். டிமாங் இன்னும் எக்ஸைட்டடா மாஸ்டர் தேங்க்ஸ்னு திரும்ப திரும்ப சொல்றான். நிங்ஃபுங் இவனும் நான் கிடைச்ச அதே பவரை கிடைச்சிருக்குன்னு நினைச்சு கன்வர்ஷன் கிறிஸ்டல்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு செக் பண்ணுன்னு சொல்றான். டிமாங் எஸ்னு சொல்லி ஃபுல் ஸ்பீட்ல ஓடுறான். ஓடும்போது என் ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் செமையா என்ஹான்ஸ்ட் ஆகியிருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறான். இதே நேரம் மைனஸ் இருக்கிற ஏரியாவுல ஒருத்த மைனரை பிடிச்சிக்கிட்டு வர எல்லாரும் சம பயந்து வேர்ஸ்ட் நடக்க போகுதுன்னு ஃபியர் பண்றாங்க. பாஸோட கார்ட்ஸ் அப்பியர் ஆகி ஏன் வேலை பண்ணல, எதையோ காட் பண்ண மாதிரி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எல்டர் லார்ட் டிமானிக் கார்டுக்காக இதை பண்றோம், கன்வர்ஷன் கிறிஸ்டல்ஸ் எடுக்கவே முடியாதுன்னு கிளியரா சொல்றார். அப்போ கண்ணுல பிளட் வச்ச ஒருத்த செம கோபமாகறான். அது டிமாங் ஒரு காட் முகத்துல பவர்ஃபுல் பஞ்ச் விடுறான். அவனை தன் கூட்டாளியை ரிலீஸ் பண்ண வைக்கிறான். எல்டர் மற்றும் மத்தவங்க டிமாங்கோட பவர் பார்த்து அமேஸ்ட் ஆகுறாங்க. அந்த பஞ்ச் கார்டை வால்ல ஃப்ளை பண்ண வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. மத்த காட் இது எப்படி பாசிபிள்னு ஸ்பீச்லெஸ்ஸா நிக்கிறான். டிமாங் தன்னோட சம டார்க் பவர் ரிலீஸ் பண்ணி டிமானிக் காட் பேர்ல உங்களை எலிமினேட் பண்ணுவேன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல மைனர்ஸ் மறுபடியும் போயிங் பண்றாங்க. டிமாங் ரிஃபைன்டு கன்வர்ஷன் கிறிஸ்டல் டெலிவர் பண்றான். நிங்ஃபுங் ஏன் இவங்க வால் ஆட்டுற மாதிரி இன்னும் ஃபாஸ்டா இருக்காங்கன்னு கேக்குறான். டிமாங் செம ஹாப்பியா கிரை பண்ணி மாஸ்டர் எங்களுக்கு பவர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், இனிமே இன்டிமிடேட் ஃபீல் பண்ண வேண்டான்னு சொல்றான். நிங்ஃபுங் கிறிஸ்டலை வாங்கி இது உண்மையில கன்வர்ஷன் கிறிஸ்டல் தானா, இதோட ஷேப் கன்வர்ஷன் ஸ்டோன்ஸ்ல இருந்து செம ரெகுலரா இருக்குன்னு கேக்குறான். ஹன்யான் உலகத்தோட லெவல் எவ்வளவு ஹையரோ ஜெம்ஸோட லெவலும் ஹையர், ஷேப்ஸும் டிஃபரெண்டா இருக்கும், இந்த சின்ன கிறிஸ்டல்ஸ் ஃபியூச்சர்ல நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்றா. நிங்ஃபுங் புரிஞ்சுதுன்னு சொல்லி ஐஸ்டெமனோட ஜெம்ஸ் கண்டுபிடிக்க உதவின மைனர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்றான். ஃப்ராஸ்ட்ஃபால் பெண்டன்ட் டிவைன் ஆர்டிஃபேக்ட் இப்போ 2400 அன்அசைன்டு பாயிண்ட்ஸ், 200% ஸ்கில் காஸ்டிங் ஸ்பீட், 200% மேனா ரிகவரி, 60% மேஜிக் ரெசிஸ்டன்ஸ், 30% கிரிட்டிக்கல் டேமேஜ் பூஸ்ட் கொடுக்குது. இந்த எக்யூப்மெண்ட் டியூரபிலிட்டி ஸ்டோனை இக்னோர் பண்ணுது, ஃப்ரீசிங் பேசிக் அட்டாக் இருக்கு, வாட்டர் எலிமெண்ட் அப்ளை பண்ணுது, 25% சான்ஸ்ல எதிரிகளை ஃப்ரீஸ் பண்ணுது. கூடவே ஃப்ராஸ்ட் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எதிரிகளோட ஸ்பீட 30 செகண்டுக்கு ஒரு தடவை 15% ரெடியூஸ் பண்ணுது. டிவைன் ஆர்டிஃபேக்ட் 2 எக்ஸ்ட்ரா ஸ்பெல்ஸ் கொடுக்குது, ஐசி ஐஸ் வால் மற்றும் ரைசிங் கோல்டு டைட். நிங்ஃபங் செம்ம எக்ஸைட்டடா லெஜெண்டரி குவாலிட்டிக்கு மேல இப்படி ஒரு ஐட்டம் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்றான். ஹன்யான் சிசியை கிண்டல் பண்ணி என் டிவைன் ஆர்டிஃபேக்ட் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு, நான் தான் முதல்ல அப்கிரேட் பண்ணனேன்னு சொல்றா. சிசி செம்ம கோபமா ஷட்டப் இல்லனா உன்னை அடிச்சு தோம்சம் பண்ணுவேன்னு கத்துறா. அப்போ நிங்ஃபுங்கோட உடம்புல ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் நடக்குது, என்ன நடந்ததுன்னு ஷாக் ஆகுறான். கொஞ்சம் டிவைன் பவர் ட்ரெயின் ஆகி வேகமா வேனிஷ் ஆயிடுச்சு, எங்க போச்சுன்னு ட்ராக் கூட பண்ண டைம் இல்லைன்னு கலங்கி கூலாக முயற்சி பண்றான். மைனர்ஸ்ட பை சொல்லி தேங்க்ஸ்னு சொல்றான். சிசி டிவைன் பவர் எப்படி திடீர்னு வேனிஷ் ஆச்சுன்னு தீக்கிறா. சாரி இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், கேர்லெஸ்ஸா பேச மாட்டோம்னு சொல்றா. நிங்ஃபோங் சீரியஸ் ஆகி இப்போதைக்கு இதை இக்னோர் பண்ணுவோம், முதல்ல என் கண்ட்ரிக்கு திரும்பி 5th டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்றான். கண்ட்ரிக்கு திரும்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரூம்ல நுழைய உடனே சிஸ்டம் உங்க யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லுது. வெளியே வந்த உடனே நிங்ஃபோங் இந்த கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட் டிமானிக் ஆஷஸ் டிவைன் பர்சனாலிட்டியோட ஃபியூஷன் 20% ரீச் பண்ணியிருக்குன்னு சொல்றான். ரீசெண்டா எல்லாரும் ஃபார்மேஷன்ஸோட ஃபெமிலியாரிட்டி கிடைச்சது 3 டிவைன் பர்சனாலிட்டிஸ் அஜிலிட்டி மேஜிக் சப்போர்ட்டை பத்தி டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறான். புதுசா கிடைச்ச ஸ்கல் ஆஃப் ரிஜிஷன்ல டிமானிக் காட் லைஃப் மெமரிஸ் இருக்கு, இதையெல்லாம் டைஜஸ்ட் பண்ண கொள்ள டைம் வேணும்னு முடிவு பண்றான். பிறகு தன் டிவைன் டொமைன்ல ஃபோக்கஸ்டா யோசிக்கும்போது மறுபடியும் டிவைன் பவர் ட்ரெயின் ஆகிறத ஃபீல் பண்றான். மறுபடியும் ட்ரெயின் ஆயிடுச்சு, ஆனா இப்ப வாக்லி சோர்ஸை கேப்சர் பண்ண இது என் கண்ட்ரில இருந்து வரலன்னு போலன்னு ஷாக் ஆகுறான். கொஞ்ச நேரத்துல ஆப்பிரிக்கன் சவார்னாக்கு போறாங்க, அங்க ஏதோ டைமரோட நடக்குது. நிங்ஃபுங் இது என்னன்னு உடம்பை கேட்கறான். இதே நேரம் சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் பர்கேட்ரிஸ் ரெஸ்ட்ல ரெக்கனி ஆஃப் சோல்ஸ் கண்ட்ரோல் பண்ற இடத்துல அவர் சிரிச்சு நான் ஃபைனலி டிட் இட்னு கத்துறார். அபிஸ் ஆஃப் டைம் டிவார டைம் ரிஃப்ட பார்த்து இது ஸ்பெஷல் சீக்ரெட் டொமைன், டிமானிக் காட்ஸ் இதை பாஸ்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றார். இந்த சீக்ரெட் டொமைன் கவுண்டவுன் ஜெனரேட் பண்ணுது. டைம் 0 ஆன உடனே சில அட்வென்ச்சரஸ் ரேண்டமா அப்சார்ப் ஆவாங்க. வாலண்டரியா என்டர் ஆனாலும் பாசிவா இழுக்கப்பட்டாலும் ரியால்ம் ஃபெயில் ஆனா அவங்க டை ஆக மாட்டாங்க. ஆனா ரிசரக்ஷனுக்கு காஸ்ட் இருக்கு. ரியால்ம் உலகத்தோட டிவைன் பவர் அப்சார்ப் பண்ணி டிமானிக் கார்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இது மட்டும் இல்ல, இந்த ரியால்முக்கு இன்னும் பவர்ஃபுல் ஆஸ்டிக்ஸ் இருக்குன்னு முடிவு பண்றார். நிங்ஃபுங் டைம் ஸ்பேஸ் டைமென்ஷனல் ரிஃப்ட் என்ட்ரன்ஸ்ல கை வைக்கிறான். ஆனா ஏன் நரகம் இதுல நுழைய முடியலன்னு கன்ஃபியூஸ்ட் ஆகிறான். உடனே சிஸ்டம் மெசேஜ் வருது, உங்க மேஜிக் டைப் மற்றும் கிளாஸ் இந்த ரியால்முக்கு அலௌட் இல்லன்னு. நிங்ஃபுங் என்னது கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கான்னு மண்ட குழம்பி நிக்கிறான். சிசி இந்த டைப் சீக்ரெட் டொமைனை பொதுவாக ஹை லெவல் உலகங்களில் தான் அப்பியர் ஆகுது. இது ஒரு ஈவில் காட் மெயின் காட்டுக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ணுற சேலஞ்ச் மாதிரி. ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் கிளாஸஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக் டிஃபிகல்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்கிறான்.
நிங்ஃபங் யோசிச்சு, வேற வார்த்தையில சொன்னா இந்த சீக்ரெட் டொமைனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஒரு ஈவில் காடா இருக்கலாம், இல்லனா நான் ஈவில் காட் பர்சனாலிட்டியோட ஃபியூஸ் ஆனதாலையும் இருக்கலாம்னு சொல்றான். சிசி மற்றும் ஹன்யான் இது உண்மையிலே பாசிபிள்னு ஒரே நேரத்துல கத்துறாங்க. நிங்ஃபங் பாவம், விஷயங்கள் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. இப்போ மோஸ்ட் அர்ஜென்ட் டாஸ்க் இந்த சீக்ரெட் டொமைனை எப்படி டீல் பண்றதுன்னு ஃபிகர் அவுட் பண்றதுன்னு நினைக்கிறான். நம்ம சைடில் மோஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மேஜிக் கிளாஸ் டைப். இவங்க உள்ள நுழைய முடியலன்னா எல்லாரோட ஸ்ட்ரென்த்தும் செமையா ரெடியூஸ் ஆகிடும்னு கவலைப்படுறான். திடீர்னு ஒரு ஐடியா வர ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி முதல்ல ட்ரை பண்ணா என்னன்னு யோசிக்கிறான். நம்ம டீம் செம ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கு. வாங் யூஇ, ரூய் ஃபங் லெவல் 4க்கு க்ளோஸ். பிரசிடென்ட் இங்ஜன் 6th கிளாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேஜிக் கிளாஸ் இல்லாம இது ப்ளூ ஸ்டார்ல மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மேஷனா இருக்கும்னு கான்ஃபிடென்ட்டா முடிவு பண்றான். எல்லார்ட்டையும் ஒரி பண்ண வேண்டாம், இந்த சீக்ரெட் ரியல்ம் அட்வென்ச்சரஸை டையாக வைக்காது, ட்ரைனிங்க்கும் யூஸ் ஆகும்னு கிளியரா சொல்றான். டீமுக்கு சீக்ரெட் ரியல்ம் பத்தி சொல்லி ஆர்டர்ஸ் கொடுத்த உடனே புரிஞ்சுது, நாங்க முழு முயற்சி பண்ணுவோம்னு கத்துறாங்க. அவங்க போர்ட்டலுக்கு போறாங்க. உள்ள நுழைய உடனே பிரசிடென்ட் இங்ஜன் அட்டாக் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணுங்க, மியூச்சுவல் கோஆர்டினேஷனுக்கு அட்டென்ஷன் கொடுங்கன்னு கத்துறார். எல்லாரும் ஓகேன்னு சொல்லி சார்ஜ் பண்றாங்க. திடீர்னு ஒருத்தன் இங்ஜன் மேல ஜம்ப் பண்றான். அவர் டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்றார். ஆனா இன்னொரு அட்டாக் வருது. எதுவும் பண்ண முடியாம ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பெல்ல டிராப் ஆகிறார். டுவான் ஒரு அட்டாக்கால இன்ஜூர் ஆகி தோள்பட்ட காயத்தை பார்த்து கன்ஃபியூஸ்ட் ஆகிறான். மேடம் லிங்ஹுவாவுக்கு இது பிடிக்கல. ஆனா பின்னாடி யாரோ ஃபாஸ்டா அப்ரோச் பண்றத ஃபீல் பண்ணி ஃப்ரைட்டன்ட் ஆகிறா. நிங்ஃபங் மறுபடியும் டிவைன் பவர் ட்ரெயின் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் சீக்ரெட் ரியல்ம்ல நுழைஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, எதிரி உண்மையிலே இவ்வளோ பவர்ஃபுல்லான்னு நினைக்கிறான். திடீர்னு பல ரிட்டர்ன் டெலிபோர்ட்ஸ் அப்பியர் ஆகுது. எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. வாங் யூஇ, சாரி நாங்க மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்றா. நிங்ஃபாங், எல்லாரும் ஓகேயா, யாருக்காவது இன்ஜுரி ஆச்சான்னு கேட்குறான். இங்ஜன் கன்ஃபியூஸ்டா, ஏதோ ஸ்ட்ரேஞ்சா நடந்துச்சு, ரியல்மை விட்டு வந்த உடனே எங்க காயங்கள் எல்லாம் ஈலாயிடுச்சுன்னு சொல்றார். நிங்ஃபாங் ரிலீஃப் ஆகி, அது நல்லது, எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரீகவர் ஆன உடனே மறுபடியும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்றான். வாங் யூஇ, நமக்கு உதவ ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறான். நிங்ஃபாங் இன்னும் கன்ஃபார்ம் இல்ல, ஃபிகர் அவுட் பண்ணணும்னு சொல்றான். இங்ஜன் பிரச்சனையே இல்ல, நீ சொல்றது எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம்னு கிளியரா சொல்றார். கொஞ்ச நேரத்துல நிங்ஃபாங் சீக்ரெட் ரியல்ம் என்ட்ரன்ஸ் முன்னாடி நிக்கிறான். வாங் யூஇ, எல்லாம் ஓகேயா? ஓகே, நான் இன்னும் ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்றான். ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் டிவைன் பவர் கன்சியூம் ஆச்சு, ஆனா என் கோல் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான். எனக்கு உதவுன்னு வாங் யூஏ கேட்குறான். அவ உதவி பண்ணி அவனை கூட்டிட்டு போய் போர்ட்டலுக்கு போறாங்க. நிங்ஃபாங் சீக்ரெட் ரியல்மை கொஞ்சம் மாடிஃபை பண்ண விடுன்னு சொல்றான். பல மணி நேரத்துக்கு பிறகு போர்ட்டல் முன்னாடி நிக்கிறாங்க. வாங் யூஇ, இப்ப எல்லாம் ஓகேயான்னு கேட்குறான். நிங்ஃபாங், ஆமா, நீ போய் மறுபடியும் ட்ரை பண்ணுன்னு சொல்றான். ஆனா ஓல்ட் மேன் இங்ஜன், சீக்ரெட் ரியல்ம் என்ட்ரன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலையே, நிங்ஃபாங் என்ன பண்ணனார்னு ஒண்டர் பண்றார். எல்லாரும் என்ட்ரன்ஸ்க்கு க்ளோஸ் ஆக உடனே ஒரு சிஸ்டம் ஸ்கிரீன் அப்பியர் ஆகுது. ஈஸி டு நைட்மேர் வேற டிஃபிகல்ட்டி செலக்ட் பண்ணுங்க, ரிவார்ட்ஸ் டிஃபிகல்ட்டிக்கு தகுந்த மாதிரி வேறுபடும்னு கேக்குது. வாங் யூஇ, டுவான் ஈஸி டிஃபிகல்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை நார்மல் டிஃபிகல்ட்டியான டிபேட் பண்ணி சீக்ரெட் ரியல்ம்ல நுழைய உடனே பல க்ரீச்சர்ஸ் அப்பியர் ஆகி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பவர்ஃபுல் அட்டாக் அவங்கள ஆபுல்ட்ரேட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அழிச்சிடுது. மற்றவங்க டேஞ்சரை புரிஞ்சு ஃப்ளீ பண்ணுறாங்க. பொன்னிற பொண்ணு யூஇ சிரிச்சு, ஈஸி டிஃபிகல்ட்டி கூட ப்ளூ ஸ்டாரில் ரெகுலர் சீக்ரெட் டொமைன் லெவலுக்கு மேலே இருக்கு, லெவல் 3க்கு மேலே இருக்கிற அட்வென்ச்சரஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறா. ஆனா ஓல்ட் மேன் இங்ஜன் எக்ஸ்பீரியன்ஸ் சமா லோ, வெளியே வந்த உடனே எல்லாத்தையும் ப்ரோட்டாகனிஸ்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இதே நேரத்துல சீக்ரெட் ரியல்ம் வெளியே ஐஸ் டெமன், மாஸ்டர் உள்ள என்ன சேஞ்சஸ் பண்ணீங்கன்னு கேட்குறான். நிங்ஃபாங், எல்லாரும் ரிப்பீட்டடா ட்ரை பண்ணி சீக்ரெட் ரியல்ம்ல டார்க் பவர் எங்க கலெக்ட் ஆகுதுன்னு ஃபைனலி கண்டுபிடிச்சோம். நான் ஒரு ஃபார்பிடன் ஸ்பெல் யூஸ் பண்ணி அந்த ஏரியால 5 ஸ்மால் ஐசோலேட்டட் ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணேன். ஆனா 5 தான் மேக்ஸிமம் ஸ்பேசஸ் நான் சஸ்டெயின் பண்ண முடியும். உள்ள என்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு யாராவது போர்ட்டல்ல இருந்து வெளியே வர வரைக்கும் தெரியாதுன்னு இன்ட்ரிக்ட் ஆகுறான். தன் ஃப்ரெண்டை வெளியே வரதை பார்த்த உடனே எப்படி போச்சுன்னு கேட்குறான். யூஇ எக்ஸைட்டடா, நாங்க சீக்ரெட் ரியல் பாஸை டிஃபீட் பண்ணியாச்சுன்னு சொல்றா. நிங்ஃபாங் போர்ட்டலுக்கு நடந்து கையை வச்சு உள்ள இருக்கிற டார்க் பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத ஃபீல் பண்றான். இந்த மெத்தட் ரியல்மை கம்ப்ளீட்டா கான்குவர் பண்ண முடியாது, ஆனா அதோட growth-ஐ ஸ்லோ டவுன் பண்ண முடியும்னு நம்புறான். யூஇயோட எக்ஸைட்மெண்ட்டை பார்த்த டுவான் மறுபடியும் உள்ள போகணும்னு உண்மையிலே வேணுமான்னு கேட்குறான். யூஇ, ஆமா, நார்மல் ஹார்ட் மோட்ஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்றா. ஆனா சிஸ்டம் 7 டேஸ்க்கு மறுபடியும் ரியல்முக்கு நுழைய முடியாதுன்னு நோட்டிஃபை பண்ணுது. வாங் யூஇ, ஏன் இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நிங்ஃபாங்கிட்ட கேட்குறா.
பரவாயில்ல, வேற ஆளுங்களை ட்ரை பண்ண வச்சு சீக்ரெட் டொமைன் ரூல்ஸை ஃபிகர் அவுட் பண்ணலாம். ரியல் ஓவர்லி ஸ்டிமுலேட் ஆகலைன்னா சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது நிறைய டைம் கிடைக்கும்னு சொல்றான். யூஇயை பார்த்து எல்லாரும் ஸ்ட்ராங்கர் ஆகிறது ஒர்த்துன்னு நினைக்கிறான். யூஇ சஸ்பீஷியஸ் ஆகி கொஞ்சம் எம்பாரஸ்ட் ஆகி என்ன பிரச்சனைன்னு கேட்குறா. நிங்ஃபங் லேசா சிரிச்சு, ஒன்றும் இல்லை, ஆனால் மனசுக்குள்ள டெம்பரல் டர்புலன்ஸ்ல நியூ டிசிஷன் கிரீட் கிடைக்கிறதுக்கு முன்ன மொனார்கியோட மெமரிஸை அப்சர்வ் பண்ணப்போ நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஒரு மெமரி ஃப்ராக்மெண்ட்டை ஞாபகப்படுத்துறான். ஓஷன் டீப்ல ஒரு போ இருந்துச்சு. அப்சர்வ் பண்ண மெமரிஸ்ல இருந்து ஏன்ஷியன்ட் டெமானிக் காட் மற்ற காட்ஸோட ஃபைட் பண்ணியிருக்காரு. அவங்கள ஒருத்தர் ஷேடோ கமாண்டர் ஒரு ஐட்டம் அந்த போவை எக்யூப் பண்ணி பேட்டில் பண்ணியிருக்காரு. அந்த போவோட சைட்ஸ்ல டெமானிக் காட் இருந்ததை பார்த்து அவர் கொஞ்சம் ஷாக் ஆயிருக்காரு. இதே நேரத்தில் ரெஸ்டிங் ரியல்ம் ஆஃப் ஃபர்கெட்டரியில் ரெக்வியம் ஆஃப் சோல்ஸ் வால்ல கையை வச்சு ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு. ப்ளூ ஸ்டாரில் அபிஸ் ஆஃப் டைம் டிவோர் இன்னும் இருக்கு, ஆனால் நிறைய நாளாக டிவைன் பவர் அப்சர்வ் பண்ணல. இது செம ப்ராப்ளமேட்டிக். டைரக்டாக போய் பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும்னு வண்டர் பண்ணுறார். கொஞ்ச நேரத்தில் நிங்ஃபாங் சீக்ரெட் ரியல்ம் என்ட்ரன்ஸில் பல அட்வென்ச்சரஸை கூட்டுறான். லெவல் 3க்கு மேலே இருக்கிறவங்க ஈஸி டிஃபிகல்ட்டி செலக்ட் பண்ணுங்க. நார்மல் டிஃபிகல்ட்டி ட்ரை பண்ணணும்னா குறைஞ்சது 4 லெவல் 5க்கு மேலே இருக்கிற பிளேயர் ஸ்கீம் ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஒரு ஓல்டு மேன் இங்ஜனுக்கு தேங்க்ஸ் சொல்லி, இங்க ரியர்மை டெவலப் பண்ண உதவியதுக்கு நன்றி. நான் கிபா, ஸ்காலு கில்டு கமாண்டர். இந்த இடம் இப்போ உலகத்துல மோஸ்ட் பாப்புலர் சீக்ரெட் டொமைன் ஆகியிருக்குன்னு சொல்றாரு. நியூ அட்வென்ச்சரஸை ட்ரெயின் பண்ண நிறைய ரிசோர்சஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. இதே நேரத்தில் யாரோ டெலிஷியஸ் மீட் ரோஸ்ட் பண்றாங்க. அது நிங்ஃபாங். நிறைய அட்வென்ச்சரஸ் கண்டினியூஸா சீக்ரெட் ரியல் பவர் கன்சியூம் பண்ணா கவுண்ட் டவுனை டிலே பண்ணலாம். ரியல்மை ஆக்டிவா ஆளுங்களை அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனா இப்போ மேக்ஸிமம் கிளியர் பண்ண முடிஞ்சது நார்மல் டிஃபிகல்ட்டி தான். என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ண வழி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றான். நிங்ஃபங் டிமோன் மோனார்க் மெமரிஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபோவை நினைக்கிறான். லாஸ்ட் பவு டிவைன் ஸ்கார் ஆஃப் ஆர்க் ஃபிளாஷ்னு ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்ட் ஷேடோ கமாண்டர் 12 மெயின் காஜ்ல ஒருத்தரோடது. ஷேடோ கமாண்டர் எலிமினேட் ஆன பிறகு இந்த ஆர்டிஃபேக்ட் மார்டல் ரியால்முக்கு விழுந்து யாரோ ஒருத்தர் அதோட பவர் யூஸ் பண்ணி டிமோன் மோனார்க்கோட ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மோனார்க்குக்கு இது நல்லா ஞாபகம் இருக்குன்னு ஹாப்பியா முடிவு பண்றான். போதுமான டிவைன் பவர் கலெக்ட் பண்ண உடனே அந்த உலகத்துக்கு போய் டிவைன் ஆர்டிஃபேக்ட் கண்டுபிடிச்சு என் ஃப்ரெண்டு வாங் யூஇக்கு கொடுக்குறேன். இது வச்சு ஹையர் டிஃபிகல்ட்டி சீக்ரெட் ரியான்ஸ் கிளியர் பண்ணலான்னு நம்பிக்கையோட நினைக்கிறான். அப்போ இங்ஜன் மற்றும் ஸ்காலு கில்டு கமாண்டர் கிப்பா நிங்ஃபங் கிட்ட வந்து கூப்பிடுறாங்க. கிப்பா, நான் காட்டுற இந்த ஸ்கில் புக் எங்க கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றார். நிங்ஃபங் புக்கை வாங்க உடனே கிப்பா, இந்த புக்கோட பவர் பெருசா இல்ல, அதனால இதை யூஸ் பண்ணுறவங்க கம்மி, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்குறார். புக்கோட கண்டென்ட் பார்க்கும்போது கிப்பா, இது ஷார்ட் டைமுக்கு ஆளுங்க பேச்ச ஜம்புர் பண்ணுது. பொதுவா மேஜர்ஸோட ஸ்பெல் காஸ்டிங் இன்டரப்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதை யாரும் யூஸ் பண்ணாததால சீக்கிரம் டிஸ்கார்ட் ஆயிடுச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றார். நிங்ஃபங் இந்த கிஃப்டை நான் நல்லா யூஸ் பண்ணுவேன்னு கிளியரா சொல்றான். கிப்பா ஹாப்பியா, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு பண்ணின எல்லாத்துக்கும் செம தேங்க்ஸ்னு சொல்றார். ஸ்கில்லை அப்சர்வ் பண்ண உடனே நிங்ஃபங், எப்படியும் இந்த ஸ்கில் புக் ஒரு ஃபார்பிடன் ஸ்பெல்லா மாறும், அதனால இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். சாப்பிட உட்கார உடனே கிப்பா, கில் மெம்பர்ஸ் இன்னும் ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்கன்னு கத்துறார். எல்லாரும் வயிறு ஃபுல்லான உடனே நிங்ஃபங், செம ஸ்டஃப்டுன்னு ஏப்பம் விட்டு சொல்றான். ஆனா டெலிபதி டெய்லி யாரோ ஒருத்தர் இது உங்க பிளெஸிங்கான்னு கூப்பிடுற சவுண்ட கேட்குறான். அது ஆர்க் லீடர் ஹருனோட வாய்ஸ்ன்னு உடனே புரிஞ்சுக்கிறான். பிறகு ஆர்க் கிங்டம்ல சில ஆர்க்ஸ் சேட்டிங் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிங்ஃபங் அப்பியர் ஆகி, லீடர் ஏன் இவ்ளோ ஹாப்பின்னு கேட்குறான். ஹருன், மாஸ்டர், இங்க இருக்கிற ஆர்க்ஸ்ல சிலர் கிராஃப்ட்ஸ்மேனா இருந்தாலும் இப்போ ட்ரைபல் பிளாக் ஸ்மித்ஸா ப்ரமோட் ஆகியிருக்காங்க. நிங்ஃபங் கிளியரா சொல்லுங்கன்னு கேட்குறான். ஹருன், கிராஃப்ட்ஸ்மேன் ஃபோர்ஜ் பண்ற வெப்பன்ஸ் காட்ஸுக்கு அதிக சாக்ரிஃபைசஸ் ஏர்ன் பண்ண முடிஞ்சா அவங்க ப்ரமோட் ஆகுறாங்க. பிளாக் ஸ்மித்ஸ் பெட்டர் எக்யூப்மெண்ட்ஸை ஃபோர்ஜ் பண்ணி ஷார்ட் டைம்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி காட்ஸோட அப்ரூவல் கிடைச்சா இன்னும் ஹையர் ப்ரமோஷன் கிடைக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றான். நிங்ஃபங் இன்ட்ரிக்ட் ஆகி, எல்லாரும் ஆர்க் ஸ்ட்ரென்த் அண்ட் வெப்பன்ஸை வச்சு மான்ஸ்டர்ஸை ஃபைட் பண்றதால அது சாக்ரிஃபைசஸா கவுண்ட் ஆகுதோ? ஆனா இது நல்ல விஷயம். இப்ப நான் வேகமா பவர் அக்யூமுலேட் பண்ணி அடுத்த உலகத்துக்கு கேட்வே ஓபன் பண்ண முடியும்னு நினைக்கிறான். பல நாள் கழிச்சு நிங்ஃபங் ஃபைனலி போதுமான டிவைன் பவர் கலெக்ட் பண்ணியாச்சுன்னு ஹாப்பியா போர்ட்டல் ஓபன் பண்ணி உள்ள நுழையறான். சீக்ரெட் ரியால்ம்ல கடலால சரவுண்டட் இடத்துக்கு வந்த உடனே அவன் அடிப்பக்கத்துக்கு டைவ் பண்ணி டிவைன் போ இருக்கிற இடத்துக்கு போறான்.
அத பிடிச்ச உடனே சிஸ்டம் டிவைன் ஆர்டிஃபேக்ட் போ ஆஃப் ஸ்கார் ஆஃப் ஆர்க் ஃப்ளஷ் கிடைச்சிருக்குன்னு நோட்டிஃபை பண்ணுது. ஆனா இது ஒரு ரெப்ளிகான்னு சொல்லுது. ஹான்யன், மாஸ்டர் நீங்க எடுத்த ஆர்டிஃபேக்ட் ஃபேக்கான்னு கேக்குறான். நிங்ஃபங் சீரியஸ் ஆகி கையில இருக்கிற டிவைன் ஆர்டிஃபேக்ட் உண்மையில ஃபேக் தான், ஆனா ஏதோ சரியில்லைன்னு சொல்றான். டிமான் மோனார்க் மெமரிஸ்ல இந்த பவு ட்ரூ டிவைன் பவரோட அட்டாக் உன்லீஷ் பண்ணதை பார்த்தேன், அதனால தான் இவ்ளோ டீப் இம்ப்ரெஷன்னு நினைக்கிறான். சிசி, இந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட் யாராவது ஸ்வாப் பண்ணிருக்கலாமான்னு கேக்குறா. நிங்ஃபங், பாசிபிள், இந்த இடம் அண்டர் வாட்டர்ல இருக்கிற டெம்பிள் மாதிரி இருக்கு. என் ஃப்ராஸ்ட் பெல் பெண்டன்ட் செகண்டரி ஸ்கில்லால அண்டர் வாட்டர்ல பிரீத் பண்ண முடியுது, ஆனா இப்ப வெளியே போய் டிவைன் ஆர்டிஃபேக்ட் பத்தி யார்ட்டையாவது கேட்கணும்னு சொல்றான். சிசி, மாஸ்டர் ஃபார்பிடன் கேம்ஃப்ளாக் ஸ்கில் யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குறா. யாரோ ஒரு கதவை தட்டுற சவுண்டு கேக்குது. அது ஒரு மெர்மெய்ட், செம ஒரியா இருக்காங்க. குயினோட அட்டெண்டன்ட் உள்ள யாராவது உங்களை கூட்டிட்டு வரணுமான்னு கேக்குறாரு. அவ ஆழ்ந்த மூச்சு விட்டு வேண்டாம், கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்றாங்க. கதவு ஓபன் ஆக உடனே அக்வாட்டிக் சீக்ரெட்ரியாம்ல இருந்து ஒரு கிரீச்சர் உள்ள நுழையுது. அவ ஒரு மொமெண்ட்டை ஞாபகப்படுத்துறாங்க. ஒரு அக்வாட்டிக் பெயின் கிட்ட நீங்க சொன்னது மேரேஜ் ப்ரொபோசலான்னு கேட்டப்போ அவன், ஆமா, குயின் எங்க ஹேண்ட்ஸம் பிரின்ஸை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா இந்த க்ரூயல் வார் சீக்கிரம் முடியும்னு கன்ஃபார்ம் பண்ணான். ஆனா குயினோட கார்ட் செம கோவமா இன்சலண்ட்னு கத்தி, நீங்க தான் வார ஸ்டார்ட் பண்ணீங்க, குயின் ஒரு இன்வேடரை கல்யாணம் பண்ணவே மாட்டாங்கன்னு கிளியரா சொல்றாங்க. ஃபிஷ்மேன், ஒரு மெசேஞ்சரை மேல கத்தாதீங்க, டேர் இருந்தா பேட்டில் ஃபீல்ட்ல எங்களை டிஃபீட் பண்ணுங்கன்னு சொல்றான். இந்த பிஹேவியரால காட் ரேஜ் ஆகுறாங்க, ஆனா குயின் ரேஷ்லி ஆக்ட் பண்ணாதன்னு சொல்றாங்க. கிரீச்சர் குயினை மேல கத்தி, நீங்க ரேஷனலா இருக்கீங்க, என்ன ஒப்பீனியன்ல பிரின்ஸோட ப்ரொபோசல் ஒத்துக்கிட்டா 2 கண்ட்ரிக்கும் நல்லதுன்னு சொல்றான். ஆனா குயின், உங்க கைகள்ல சிவிலியன்ஸோட ரத்தம் பூசிருக்கு, நான் ஒரு டெமோனை கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு சொல்றாங்க. கிரீச்சரோட எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகி, இது செம ட்ரபிள்சமா ஆகும், உங்க ஆட்டிடியூடை எங்க சொப்பீரியருக்கு சின்சியரா ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி பிரின்ஸ் டூ மச் கோவப்படாம இருக்கணும்னு கத்துறான். இது எல்லா காட்ஸையும் செம கோவப்படுத்துது. கிரீச்சர் அக்வாட்டிக் பேலஸை விட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே ஏறி டிசப்பியர் ஆகுறான். இதை ஞாபகப்படுத்தி குயின் கோபத்தோட கைமுட்டிய கசக்குறாங்க. எங்க கிங்டம் இன்வேஷனுக்கு உள்ளாகிருக்கு, டிவைன் ஆர்டிஃபேக்ட் எங்க கிங்டத்தை ப்ரொடெக்ட் பண்ற லாஸ்ட் ஹோப், அதை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா உடனே ஸ்கேர்ட் ஆகி தன் வார்த்தைகளே கேள்வி கேட்கறாங்க. இவனை ப்ரொவோக் பண்ணா மொத்த கிங்டமும் டூம்ட் ஆயிடும்னு நினைக்கிறாங்க.